மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்தவர் சிவகாமி மற்றும் அவரது மகள் நிகிதா இருவரும் மடப்புரம் கோயிலுக்கு நேற்று காரில் சென்றனர். காரை நிகிதா ஓட்டினார். கோயிலுக்கு சென்ற நிகிதா அங்கு வாட்ச்மேனாக இருந்த மடப்புரத்தைச் சேர்ந்த அஜித்குமாரிடம் தனது காரை ஓரமாக நிறுத்துமாறு கூறி சாவியை கொடுத்தார். தனக்கு கார் ஓட்ட தெரியாது என கூறிய அஜித்குமார் வேறு ஒருவரிடம் காரை ஓரமாக நிறுத்த சொல்லியுள்ளார். தரிசனம் முடிந்து வெளியே வந்த நிகிதா அஜித்குமாரிடம் சாவியை வாங்கி காரில் ஏறினார். காரில் தான் வைத்திருந்த 9 பவுன் நகையை காணவில்லை என அஜித்குமாரிடம் கேட்டுள்ளார். அவர் தனக்கு தெரியாது என கூறியதும் நிகிதா போலீசில் புகார் கூறினார். ஸ்பாட்டிற்கு விரைந்த மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்து சென்றனர். நேற்று மாலை 6 மணியளவில் அஜித்குமாருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதாக கூறி சிவகங்கையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து அஜித்குமாரின் உறவினர்கள் போலீஸ் ஸ்டேஷன் முன் திரண்டனர். ரோடு மறியல் செய்தனர். போலீசார் தாக்கியதால் தான் அஜித்குமார் இறந்தார் என குற்றம் சாட்டினர். போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். போலீஸ் எஸ்பி ஆஷிஷ் ராவத் ஸ்பாட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார். அதைத் தொடர்ந்து ஏற்கனவே அஜித்குமாரிடம் விசாரணை நடத்திய போலீசார் பிரபு, கண்ணன், சங்கர மணிகண்டன், ராஜா, ஆனந்த் மற்றும் ராமச்சந்திரன் ஆகிய 6 பேரை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டார். உடல்நலம் சரியில்லாமல் இருந்த நிகிதாவிற்கு வீல் சேர் கொண்டு வந்து உதவிய அஜித்குமாரை அநியாயமாக போலீசார் கொன்றுவிட்டதாக உறவினர்கள் கொதிப்படைந்தனர். அஜித்குமார் இறப்புக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருபுவனத்தில் பதட்டம் ஏற்பட்டது. அஜித்குமார் மரணம் தொடர்பாக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி, பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டனர். இதற்கிடையே அஜித்குமாரின் தாயார் மாலதி, சகோதரர் ரவிக்குமார் உள்ளிட்டோரை திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சுப்பையாவின் காரில் அழைத்து செல்ல போலீசார் ஏற்பாடு செய்தனர். அதற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் மற்றும் பாஜ உள்ளிட்ட கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அஜித்குமார் தாயாரை திமுகவினர் காரில் ஏற்றி செல்ல விடாமல் தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் கட்சியினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. அப்பகுதியை போர்க்களம் போல் காட்சியளித்தது. இந்நிலையில் போலீசாரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இறந்த அஜித்குமாரின் உடலை வாங்க பெற்றோர் சம்மதம் தெரிவித்தனர். இதனால் போராட்டம் கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றனர்.